வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன் பேசுகிறேன். இன்றைக்கி கெப்பாசிட்டரை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் கெப்பாசிட்டரை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆனால் சொல்லாத விஷயங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ரேடியோவாக இருக்கட்டும், ஒரு ஆம்பிளிஃபயராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், அதாவது மோட்டர்ல இருந்து எல்லா விஷயத்திலையுமே கெப்பாசிட்டர் முக்கிய பங்கு. கெப்பாசிட்டர் இல்லைன்னா எவ்வளவு கரண்ட் இருந்தாலும், எவ்வளவு டிசி கரண்ட் இருந்தாலும் நமக்கு அது யூஸ் கிடையாது. கெப்பாசிட்டர் இருந்தால் தான் அதை எந்த முறையில் பயன்படுத்த முடியுங்கிறது நமக்கு சாத்தியமாகும். ஆகையினால இன்னைக்கு இந்த கெப்பாசிட்டர், எந்தெந்த கெப்பாசிட்டர் எவ்வளவு வேலை செய்யுது, இதோட லைஃப் எப்படி இருக்கும், இதோட ஹீட் ரேட்டிங் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். ஆகையினால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு மிக மிக நன்றி. இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் டாலரன்ஸ்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இப்போ ஒரு 100 ஓம்ஸ் இருக்குன்னு வைங்க, அதை 95 ஓம்ஸாகவும் போடலாம், 105 ஓம்ஸாகவும் போடலாம். அதே மாதிரி 110 ஓம்ஸாகவும் போடலாம், 90 ஓம்ஸாகவும் போடலாம். இது எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னா, ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு எண்ணும்போது நீங்கள் அதாவது அதை கனெக்ட் பண்ணும்போது அதில் ரைட் சைடில் சில்வர் கலர் கோடு போட்டிருப்பாங்க. சில்வர் கலர் கோடு போட்டிருந்தா 5% அதிகமாகவோ கம்மியாகவோ அதை கணக்கிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோல்டு கலர் போட்டுருச்சுன்னு வைங்க, கோல்டு கலர் 10%, அதாவது 100 ஓம்ஸ் 90 ஓம்ஸாகவும் 110 ஓம்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற போது நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது, அதோட ரேட்டிங்கே அதுதான். அதே மாதிரி தான் கண்டென்சரில் டாலரன்ஸ்னா, இப்போ ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னு வைங்க, இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு 20 டாலரன்ஸ், அதாவது கெப்பாசிட்டரில் எப்போவுமே இப்போ ஒரு இப்போ 10,000 MFTன்னு வச்சுக்கிறோமே, 10,000 MFTயில் அதாவது 8,000 MFTயாவோ அல்லது 12,000 MFTயாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கணக்கு அதுதான். ஆனால் என்றைக்குமே கெப்பாசிட்டர் கம்பெனிக்காரவங்க 10,000 MFT 12,000 பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அது 8,000 தான். நம்ம 10,000 MFT கண்டென்சர் போடுறோம்னா அது கணக்கு 8,000 தான் வரும். அந்த 8,000 படி பார்த்தோம்னா நம்ம 2 கெப்பாசிட்டர் போட்டோம்னா 16,000 MFT தான். 4,000 MFT நமக்கு அதில் லாஸ் தான். அந்த மாதிரி தான் அது இருக்கும். ஆகையினால இன்னொரு விஷயமும் இருக்குது இதில். அதாவது 85 டிகிரி அதுலேயே போட்டிருப்பாங்க. 85 டிகிரிக்கு மேலே ஹீட் இதாச்சுன்னா அது வெடிச்சிடும், கெப்பாசிட்டர் வெடிச்சிடும். அதுக்கு மேலே அது அந்த ஹீட்டை தாங்க முடியாது. ஸோ இந்த நிச்சிகானில் பார்த்தீங்கன்னா 105 டிகிரி போட்டிருக்காங்க இந்த கண்டென்சரில். அதே மாதிரி சாமாவில் 85 டிகிரி போட்டிருக்காங்க. நிறைய கம்பெனி 85 டிகிரி தான். அந்த 85 டிகிரி உள்ள கெப்பாசிட்டர் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இருக்கும். இந்த 105 டிகிரி போட்டிருக்காங்க பாருங்க, அது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஹீட்டிங் ரேட்டும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு சில கம்பெனி மட்டும்தான் 3000 ஹவர்ஸ் வேலை செய்யும். அதாவது ஒரு கெப்பாசிட்டி நம்ம இன்னைக்கு ஒரு செட்டில் போடுறோம்னா அதோட கெப்பாசிட்டி, அதாவது லைஃப் கெப்பாசிட்டி 3000 ஹவர்ஸ். அதுக்கு மேலே அது எப்போ வேணாலும் வீக் ஆகலாம். அப்போ அது சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் வரும், இல்லைன்னா சவுண்டு லோவாக வரும், இல்லைன்னா பேஸ் வராது. இந்த மாதிரி சில சிக்கல்லாம் வரும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மெக்கானிக், நம்ம வேலை செஞ்சவங்க, நம்ம செட்டை கொடுத்தவங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கெப்பாசிட்டரில் வீக் இருக்கு, அதனால கெப்பாசிட்டர் மாற்றினா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் கணிக்கலாம். ஆகையினால பெரும்பாலான கெப்பாசிட்டர் 3000 ஹவர்ஸ் வேலை செய்யும். இன்னும் ஒரு சில, அதாவது கொஞ்சம் ரேட்டு கம்மியான ரேட்டில் சீப்பாக வாங்குற பார்த்தீங்களா, அதெல்லாம் அதிலே ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேட்டா ஷீட்டில் போய் பார்க்கலாம். 2,000 ஹவர்ஸ் தான் அது வேலை செய்யும். ஒரு கெப்பாசிட்டர் 2,000 ஹவர்ஸ் வேலை செய்யும். இதே மாதிரி ஒவ்வொரு கெப்பாசிட்டிலையும் அது எவ்வளோ தூரம் வேலை செய்யுங்கிறத நீங்கள் பார்க்கலாம்னா யூடியூப்பில் போய் நீங்கள், அதாவது அதோட டேட்டா ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. அதனால
கெப்பாசிட்டர் வந்து என்னைக்குமே 3000 ஹவர்ஸுக்கு மேலே ஆகுதுன்னா அதோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து எப்போ வேணாலும் குறையும். அதனால கெப்பாசிட்டர் வந்து மாற்றி தான் ஆகணும். அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கெப்பாசிட்டர் 2 போடுறத விட அதோட இது ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி குறைச்சி கெப்பாசிட்டரோட எண்ணிக்கையை கூட்டி போட்டோம்னாக்க அதோட லைஃப் வந்து, அதாவது வந்து ஒரு செட்டை ஆஃப் பண்ணுறோம்னா உடனே டிஸ்சார்ஜ் ஆகணும். அப்படிங்க போயில கெப்பாசிட்டர் நம்ம கூட போடும்போது அதோட லெவல் வந்து அந்த மாதிரி ஆஃப் பண்ணும்போது டக்குன்னு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். 2 கெப்பாசிட்டர் போட்டிருப்போம், அதை வந்து நல்லா 15000 MFT 22000 MFT அப்படின்னு போடும்போது அதை செட்டை ஆஃப் பண்ண உடனே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். இதுக்காகத்தான் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அது நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செட்டை வந்து அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து கெப்பாசிட்டரில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10000 MFT நீங்கள் கெப்பாசிட்டர் வாங்கி போறீங்கன்னா அதோட அக்யூரேட்டான வேல்யூ வந்து 8000 தான். இப்போ இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து 8000 தான். ஒரு சில கம்பெனிகள் வந்து நல்ல குவாலிட்டியானதாக இருந்தால் 9000 9500 இந்த மாதிரி கெப்பாசிட்டி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூடிய வரைக்கும் வந்து நல்ல கம்பெனி, ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு நல்ல கம்பெனியை வாங்கி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து நல்ல முறையில் வந்து செட்டு வந்து லைஃப் கொடுக்கும். இப்போ நான் சொன்னது வந்து நானும் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் நிறைய விஷயங்கள் வந்து. ஆகையினால நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு மெக்கானிக்கும் செட்டு அசம்பிள் பண்ணும்போது கெப்பாசிட்டரோட ரேட்டிங் வந்து இதுதான், இது இவ்வளவு நாளைக்கு தான் இதோட லைஃப் இருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு செட்டு செஞ்சு கொடுக்குறீங்க, இல்லை வேற யாருமே செஞ்சு கொடுத்துருந்தாலும் மேனுஃபேக்சரிங்க்கு அடுத்து ஒரு 3 வருஷமோ ஒரு 2 வருஷமோ ஒரு 5 வருஷமோ கழிச்சு உங்ககிட்ட சர்வீஸ் வருதுன்னு வைங்க. வரும்போது நீங்க ஆன் பண்ணி பார்த்துட்டு எந்த சந்தேகமும் வேணாம், நீங்க வந்து வோல்ட் அளந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். கெப்பாசிட்டரை மாத்திட்டாலே அதுல வந்து உங்களுக்கு வந்து 100க்கு 90% ஃபால்ட்டை வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஆகையினால வந்து இந்த கெப்பாசிட்டரோட லைஃப் எப்படி, இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு, இதோட உண்மையான வேல்யூ என்ன அப்படிங்கறத வந்து இப்போ வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க உங்க தொழில செய்ய போற செட்டுகளில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், இந்த இதுக்கு கொடுக்குற கெப்பாசிட்டர் வந்து அளவான கெப்பாசிட்டரா போடுங்க, போட்டு இது பண்ணுங்க. நல்ல முறை இது வந்து கெப்பாசிட்டரை யூஸ் பண்ற விதம், அதாவது வந்து ஒரு தடவை நீங்க ஒரு கம்பெனியை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்புறம் திரும்ப வந்து அதே கம்பெனியை வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து டவுட் இருக்காது. கம்பெனியை அடிக்கடி மாற்றும் போது தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இருக்கும், இதுல வந்து என்ன எம்எஃப்டி இருக்குங்கிறது தெரியாது. ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போது 20% இதுல கம்மியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு தான் வாங்கி போடணும். அதுதான் நல்லதா இருக்கும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நான் போட போற வீடியோ வந்து ஏபிஒய் அப்படிங்கிற கம்பெனியில வந்து பஃபரை பத்தி நான் போடுவேன். அதனால அடுத்த வீடியோவில் அந்த இதை நீங்க எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.